அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது ரேக்கி நிலை 2 பாடம் 10 The third sacred symbol ஹான்சா ஜீசோனன் என்ற பாடத்து தலைப்பிற்குள்ள படிக்கப் போகின்றோம். இந்த ஹான்சா ஜீசோனன் என்ற இந்த சிம்பல் வலது பக்கமும் இடது பக்கமும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது மாஸ்டர் சிம்பல் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இது 5 வித குறியீடுகளை கொண்டது. ஹான், சா, சி, சோ, நன் என்ற 5 விதமான குறியீடுகளை இணைத்து ஒரே குறியீடாக வழங்கப்படுகிறது. ஸோ இந்த தேர்ட் சாக்ரெட் சிம்பிளில் இந்த ஹான்சா ஜீசோனன் இது டிஸ்டன்ஸ் அல்லது ஆப்ஷன் ஹீலிங் என்ற முறைக்கு, அதாவது தமிழில் சொல்லணும்னா தொலைதூர சிகிச்சை மற்றும் தனிநபர் அற்ற சிகிச்சைக்காண்டி பயன்படுத்தப்படுகிறது. இது காலத்தை கடந்த நேரத்தை நேரம் மற்றும் இடைவெளி, பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை கடந்த ஒரு சிம்பல் குறியீடு என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஹான்சா ஜீசோனன் எப்பயுமே என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, ஆக்டிவேட் பண்ணணும். இந்த சிம்பிளை ஆக்டிவேட் பண்ணணும்னா நீங்கள் முதல்ல சோக்கு ரே சிம்பிளை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ண பிறகு தான் ஹான்சா ஜீசோனன் சிம்பிளை நீங்கள் என்ன செய்ய முடியும், ஆக்டிவேஷன் பண்ண முடியும். இந்த ஹான்சா ஜீசோனன் பார்த்தீங்கன்னா, இந்த ரேக்கி ப்ராக்டிஸ்னர் அவங்களுக்கு திறமைகளை ஊக்குவிக்க பயன்படுகிறது. அதாவது எபிலிட்டி, அந்த குணப்படுத்தும் திறனை மேம்படுத்துவதற்கு ஒரு மீடியமாக, ஒரு சேனலாக, மீடியம் அக்ராஸ் தி ஸ்பேஸ், ஒரு வெளியினா என்னதுன்னா இடைவெளி, ஒரு குணப்படுத்துபவருக்கும் இடப்பட்ட ஒரு தூரம், காலத்தை கடந்த ஒரு செயல்பாடுகளை புரிய இந்த ஹான்சா ஜீசோனன் சிம்பிள் உதவி புரிகின்றது. அது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த ரேக்கி பிரபஞ்ச ஆற்றலானது ஒவ்வொரு நபரிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ரூம், அதாவது அறையில் இருந்து மற்றொரு அறைக்கு, தொலைதூர சிகிச்சையில் ஆல் ஓவர் வேர்ல்டு எந்தவித தடங்களும் இல்லாமல் உலகம் முழுமைக்கும் நாம் இந்த ஹான்சா ஜீசோனன் சிம்பிளை யூஸ் பண்ணி எனர்ஜியை அனுப்ப முடியும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பாலமாக செயல்படுகின்றது. எதற்கும் பாலமாக செயல்படுகின்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்ட் டு பாஸ்ட் ஆர் ஃபியூச்சர், நீங்கள் கடந்த காலத்துக்கு செல்வதற்கும் எதிர்காலத்திற்கு செல்வதற்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறது. பிரபஞ்ச ஆற்றல், அதாவது ரேக்கி எனர்ஜியானது ஒரு மனிதர்களை குணப்படுத்துவதற்கு சில நேரங்களில் கடந்த காலத்தில் போய் குணப்படுத்த வேண்டுவது இருக்கும். அதாவது சைல்டுஹுட் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. சிறு வயதில் ஏற்பட்ட சில குறைபாடுகள், குழந்தை வயதில் ஏற்பட்ட குறைபாடுகளை நீக்குவதற்கு கடந்த காலத்தில் சென்று நம்ம குணப்படுத்தணும். அதை பாஸ்ட் லைஃப் தெரப்பின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடத்துல இந்த ஹான்சா ஜீசோனன் என்பது பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து பார்த்தா இது இந்த ஹான்சா ஜீசோனன் இந்த குறியீடு ரேக்கி அனுப்பும் ஆற்றலை உத்வேகத்தையும் உயர்த்துகிறது. மேலும் இதற்கு காலம் கடந்த தன்மையும் உள்ளது. இது எவ்வாறாக வரைய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், முதலில் குறிக்கப்போ ஹான்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஹான் நம்பர் 1, 2 நேரடிக்கோடு, இடையிடைக்கோடு 3, 4 வரைந்து விட்டு 5வது இடையிடைக்கோடு வர வேண்டும். 6வதாக ஜா, 7வதாக அடுத்து ஜி, நோ, ஷீசோ, நன் என்ற இந்த 24 குறியீடுகளும் நீங்கள் வரைந்து முடித்து விட்டீர்கள் என்றால் இந்த ஹான்சா ஜீசோனன் என்ற சிம்பிள் வரைந்து முடிவதாக கொள்ளலாம். எப்பயுமே பார்த்திங்கன்னா, இந்த ஹான்சா ஜீசோனன் குறியீடானது எல்லா ஸ்ட்ரோக்குகளையுமே இடதிலிருந்து வலதுபுறமாக தான் நீங்கள் வரைய வேண்டும். அதாவது மேலிருந்து கீழாகத்தான் வரைய வேண்டும் என்ற முறை என்பது இதில் பயன்படுத்தப்படுகின்றது. ஸோ முதல் ஸ்ட்ரோக், ஃபஸ்ட்டு ஹரிசானல் ஸ்ட்ரோக்ன்றது நம்பர் 1 என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் ஆரம்ப நிலை. 2வது வெர்டிக்கல் ஸ்ட்ரோக் நம்பர் 2, வெர்டிக்கல் ஸ்ட்ரோக் 2ஆம் நிலை அழைக்கப்படுகிறது. இது
எண்டு முடிவு நிலைக்கும் என்று அழைக்கப்படுகிறது. 3, 4 என்பது ஃபோர்த் ஸ்ட்ரோக், தேர்ட் ஸ்ட்ரோக் சிம்பாலிஸ் வந்து ட்ரீ, அதாவது ஒரு மரமாக செயல்படுகின்றது. மரம் போன்ற வடிவில் செயல்படுகிறது. ஜப்பானீஸ் குறியீட்டில் மரம் என்று சொல்வார்கள். சரிங்களா? மேலும் இந்த மரம் என்ற சிம்பலுக்கு, ஹார்ன்ஸ் என்ற சிம்பலுக்கு இன்னொரு அர்த்தம் ஒன்று, ட்ரீ ஆஃப் லைஃப், உயிர்களின் அடிப்படையான மரம் அல்லது கற்பக விருட்சம் அல்லது நாலேஜ், இது போன்ற குறியீடுகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? நம்ம வந்து இந்த 5வது ஸ்ட்ரோக் பார்த்திங்கன்னா, கீழே இருக்கும் 5வது ஸ்ட்ரோக் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து எதை சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து காரணங்களையும் அதுக்குரிய நோக்கங்களையும், மேலும் ஆரிஜின் அப்படின்னு என்று வரையறுக்கப்படுகின்ற ஆரம்ப நிலையை பற்றியும் உங்களுக்கு தெளிவாக்கப்படுகிறது. ஸோ இந்த 5 ஸ்ட்ரோக்குகள் சேர்ந்து ஹான்ஜி என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு மறுபெயர் ஹான் என்ற ஒரு பெயரும் அழைக்கப்படுகிறது. அடுத்து ஜா என்ற சிம்பிளானது 6வது ஸ்ட்ரோக் இருக்குது. வெர்டிக்கல் ஸ்ட்ரோக் அதாவது ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக் அழைக்கப்படுகிறது. இது வந்து நிலத்தை குறிக்கும் ஒரு ஸ்ட்ரோக்காக செயல்படுகின்றது. 7வது டவுன்வர்ட்ஸ் கர்விங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 7வது ஸ்ட்ரோக். இது வந்து வாழும் தன்மையும் குறிக்கப்படுகின்றது. 8வது ஸ்ட்ரோக் பார்த்திங்கன்னா, மேலிருந்து கீழாக வரும், அடுத்து இடமிருந்து வளமாக வரும். இது 8வது ஸ்ட்ரோக் வந்து காமிக்கிறோம் இல்லைங்களா? இந்த ஸ்ட்ரோக் வந்து பார்த்திங்கன்னா கர்வ் லைனை வந்து உங்களுக்கு குறிப்பிடப்படுது. 9வது ஸ்ட்ரோக் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து வெர்டிக்கல் ஸ்ட்ரோக்கு இடமிருந்து வடமாக வரைகிறது. 10வது ஸ்ட்ரோக் வந்து மறுபடியும் இந்த 8வது ஸ்ட்ரோக்கிலிருந்து இடையில் பட்டு வரையப்படுகிறது. இதுக்கு வந்து ஹான்ஜி அல்லது டிரான்ஸ்லேட்டட் மீன் த சன் என்று அழைக்கப்படுகிறது. ஷா என்ற பொருளுக்கும் ஷன் என்ற பொருளுக்கும் இங்கே வந்து ஒரே அர்த்தத்தில் பொருள் கொள்ள வேண்டியதாக உள்ளது. இந்த சிம்பலானது நம்மிடம் உள்ள மறைமுகமான சில சக்திகளை வெளியே கொண்டு வருவதற்கும் உதவுகிறது. ஸோ இந்த சூரிய சிம்பலானது நம்முடைய பூமிக்கு வெளிச்சத்தை எடுத்து வருவதற்கு உதவுகிறது. இது வந்து ஒரு ரேக்கியின் அற்புதம் என்று அழைக்கப்படுகின்றது. மேலும் இது வந்து இரு கைகளிலேயே நம்ம வரைவதற்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து ஜோ என்ற சிம்பிள். இது 11வது ஸ்ட்ரோக்கு வந்து இடமிருந்து வலமாக வரைய வேண்டும். அது 12வது ஸ்ட்ரோக் வந்து மேலிருந்து கீழாக வரைய வேண்டும். 13வது ஸ்ட்ரோக் வந்து அந்த மேலிருந்து கீழாக வரைகின்றதுக்கு இணைகூடாக மறுபடியும் ஒரு வெர்டிக்கல், அதாவது ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து மேலிருந்து கீழாக வரைய வேண்டும். 14வது ஸ்ட்ரோக் இடமிருந்து வலமாக வரைய வேண்டும். இதுக்கு ஷோ என்ற ஒரு பெயர் வந்து அழைக்கப்படுகின்றது ஜப்பானிய மொழியில். இதற்கு பெயர் சரி என்ற அர்த்தம் அல்லது சரியானது என்ற அர்த்தம், ஜஸ்டிஸ் நீதி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா நென். 15வது ஸ்ட்ரோக்கும் 16வது ஸ்ட்ரோக்கும் வந்து பார்த்தா தெரியும். அன்சா ஜி என்ற ஸ்ட்ரோக் வந்து உங்களுக்கு பார்த்துருக்கோம். சரிங்களா? இந்த காஞ்சி ஸ்ட்ரோக்கில் வந்து ஜி என்று அழைக்கும், ஹார்மோனி என்று அழைக்கும், அதாவது இணக்கப்படுதல் என்று ஒரு பொருள்படும். மேலும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்திசாலித்தனமான ஒரு எனர்ஜி, ஆற்றலை கொண்டுள்ளது. இந்த ஹான்ஜா ஜி என்ற குறியீடு, அதுவும் ஹான்ஜி என்ற குறியீடு ஷோ என்றும் அழைக்கப்படுகின்றது. அடுத்து பார்த்திங்கன்னா ஷோவுக்கு ஹான்சா ஜி நன், ஹான்சா ஜி ஜோ நன். சரிங்களா? ஸோ என்றது நென் என்ற குறியீடை பற்றி பார்ப்போம் நம்ம வந்து. இதை பார்த்திங்கன்னா 17வது ஸ்ட்ரோக் இடமிருந்து வலமாகவும், 18வது ஒரு கருவு இடமிருந்து வலமாக, மேலும் மேலிருந்து கீழாக கருவும், 19வது ஸ்ட்ரோக் வந்து வலமிருந்து இடமாக ஒரு கருவும், 20வது ஸ்ட்ரோக்கு வலமிருந்து இடமாக சிறிய கருவும், 21வது வளைவு, 21வது ஸ்ட்ரோக் வந்து மேலிருந்து கீழாக ஒரு சிறிய வளைவு கருவுன்னு அழைக்கப்படுகிறது. சி என்ற கேரக்டரில் அழைக்கப்படுகிறது. இதற்கு பெயர் வந்து நென் என்ற குறியீடு அழைக்கப்படுகிறது. இதுக்கு இருதயம் என்ற அர்த்தம். அது மட்டுமல்ல எண்ணங்களை சிறப்பிக்க இந்த குறியீடு ஆனது பயன்படுத்தப்படுகின்றது. இதுதான் ஹான்சா ஜீசோனனுடைய முழு விதமான அமைப்பு, குறியீடுடைய அமைப்பு குறிக்கப்பட்டுள்ளது. ஹான் என்பதற்கு எசன்ஸ் ஆர் காஸ், காரணம் அல்லது அதற்கு மூலம் என்ற பொருள். அடுத்து ஷா என்ற குறியீடுக்கு கம்மிங் இன்டு தி எக்ஸிஸ்டன்ட், வெளியிலிருந்து உள்ளே வருதல் என்று பொருள். அது வெளியிலிருந்து உள்ளே வருதல் என்று பொருள்படும். அதாவது ஒளியானது
மேலிருந்து கீழாக புலப்படுகிற மாதிரி. ஜி என்பதற்கு ஹார்மோனி என்று பெயர்ப்படும். அடுத்து ஜோ என்பதற்கு சரி அல்லது நீதி என்று பெயர்ப்படும். நென் என்பதற்கு இருதயம் என்றும் அல்லது எண்ணங்கள் என்றும் பொருள்படும். ஸோ இந்த தேர்ட் சேக்ரட் சிம்பிள் ஹான்சா ஜீசோனன் எவ்வாறாக செயல்படுகிறது என்று பார்ப்போம். இது நம்ம ரேக்கி பெறுபவர் அல்லது ரேக்கி அனுப்புபவர் இருவருக்கும் இடையில் முதல்ல நம்ம சோக்குரே சிம்பிள் முதல்ல போட்டு ஆக்டிவேட் பண்ணணும். இரு பக்கமும் சோக்குரே சிம்பிள் பண்ணணும். அடுத்து சிஇ கீ சிம்பிள் யூஸ் பண்ணணும். அடுத்து மூன்றாவதாக ரிவர்ஸ் சோக்குரே யூஸ் பண்ணணும். இதுக்கு இடையில் தான் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஹான்சா ஜீசோனன் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும் பண்ணணும். இது ஒரு சாண்ட்விச் நம்ம மெத்தட் ப்ராரம் என்ன செய்யணும், நம்ம வரைய வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஸோ இதை தான் சொல்கிறாங்க. இது சோக்குரே சிம்பிள், அடுத்து சிஹிக்கி சிம்பிள், மறுபடியும் சோக்குரே, இங்கேயோ சோக்குரே, இதற்கிடையில் ஹான்சா சீசோனன் யூஸிங் ஃபார் தி ஹான்சா சீசோனன் சிம்பிள். ஸோ இந்த ஹான்சா சீசோனன் சிம்பிள் எவ்வாறாக செயல்படுகிறது என்று வினாவினீர்கள் என்றால், இது ரொம்ப டீப் சீட்டட் டிசீஸுக்கு உதவுகிறது. அது மிக ஆழ்ந்த தன்மை வாய்ந்த நோய்களை குணப்படுத்துவதற்கு உதவுகிறது. மேலும் நின்றல் ஸ்டாண்டிங் ப்ராப்ளம், லாங் ஸ்டாண்டிங் ப்ராப்ளத்துக்கு இதுக்கு உதவி புரிகிறது, குறைப்பதற்கு உதவி புரிகிறது. மேலும் பிரபஞ்ச ஆற்றல் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு அனுப்புவதற்கும் இந்த ஹான்சா சீசோனன் சிம்பிள் உதவி புரிகின்றது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதருக்கு ஹாஸ்பிட்டல், அது மருத்துவமனைக்கும் அந்த ரேக்கி அனுப்புபவர் தன்னுடைய இல்லத்திலிருந்து அனுப்புவதற்கும் இது பயன்படுகிறது. ஸோ ஹான்சா சீசோனன் குரூப்பாகவும், அதாவது ஒரு குழுவாகவும் ஒர்க் பண்ணலாம், அல்லது லார்ஜ் ஆர்கனைசேஷனுக்கும் ஒர்க் பண்ணலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட சிட்டிஸ், டவுன்ஸ், நகரங்கள், கிராம பகுதிகளுக்கும் அது ஒர்க் பண்ணலாம், நாடுகளுக்கும் ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிசாஸ்டர், அது மட்டும் கிரிசிஸ் சுச்சுவேஷன்லேயும் இந்த ஹான்சா சீசோனன் குறியீடை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தலாம். உலக தலைவர்களிடையே அமைதி இணக்கத்தை உருவாக்குறதுக்கும் இந்த ஹான்சா சீசோனனை பயன்படுத்தலாம். மேலும் நம்ம வண்டியை, அதாவது கார் அல்லது வாகனங்களை இயக்கிறப்போ அந்த ஹான்சா சீசோனன் பயன்படுத்தி நம்மளுடைய பழுதுநீக்க செயல்பாடுகளை செய்யலாம். மேலும் ஆலோசனையின் போதும் நேரடி இன்டர்வியூஸ், வேறு மீட்டிங்ஸ் சம்மந்தப்பட்ட போதும் இந்த ஹான்சா சீசோனன் சிம்பிள்ஸை நீங்கள் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. மேலும் இது பாஸ்ட் கர்மிக் அந்த பதிவுகளை ரிமூவ் பண்ணுவதற்கு உதவும். பாஸ்ட் கர்மிக் லைஃப் இஷ்யூஸை அதாவது கடந்த கால வாழ்க்கையிலுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த ஹான்சா சீசோனன் பயன்படுகிறது. மேலும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளிடையே நன்கு தூக்கம் வரவும், அமைதியை ஏற்படுத்தவும் இந்த ஹான்சா சீசோனன் சிம்பிள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஹான்சா சீசோனன் சிம்பிள் ரேப்பிட் பேஷண்ட், அதாவது பார்த்திங்கன்னா எப்படி தீக்காயம் ஏற்பட்ட மனிதர்களுடைய அந்த காயங்களை குணப்படுத்துவதற்கும், இது இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அந்த ஹான்சா சீசோனன் பயன்படுத்தப்படுகிறது. அதுவும் இதை தவிர்த்து இந்த ஹான்சா சீசோனன் சிம்பிள்ஸ் ஒரு குழந்தையினுடைய ஆழ்ந்த மனத்தை குணப்படுத்துவதற்கும், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை தாண்டிய நிலையில் உள்ள உள்ளேயும் வெளியேயும் உள்ள நிலையில் குணப்படுத்துவதற்கு உதவுகிறது. உலக மக்களுடைய அமைதி இணக்கத்தை ஏற்படுத்த உதவுகிறது. ஸோ நீங்கள் இது ஒரு லிமிட்டட், அதாவது ஒரு வரையறைக்கு உட்பட்ட ஒரு பயன்பாடு கிடையாது. இது வரையறைக்கு உட்பட முடியாத எல்லையற்ற ஒரு பயன்பாடு. மேலும் இது நம்பிக்கையும் அதனோடு வெற்றியையும் இது அமைத்துக் கொள்வதற்கு இந்த தேர்ட் சேக்ரட் சிம்பிளான ஹான்சா சீசோனன் உதவுகிறது. இப்பொழுது பாடம் 11 நிறைவுற்றது. மீண்டும் ரேக்கி பாடம் 12 நிலைக்கு செல்வோம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் செந்தில்நாதன், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் ஃப்ரம் ஆராகிலிங்.